வணக்கம் மகளே. இப்போ 19 மணி நேரம் விரதத்தை முடிச்சுக்கிறதா மத்தியான சாப்பாடு ரெடி பண்ணிக்கிட்டுருக்கிறேன். இந்த விரதத்தை ரெடி பண்ணிக்கிட்டே ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசுவோம். சமையல் பண்ணிக்கிட்டே அப்படியே பேசிடுவோம். இப்போ எனக்கு சர்க்கரை அளவு ஒரு காலத்தில் 300 இருந்துச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா 100 கீழே கொண்டு வந்துட்டேன். இதை எப்படி கொண்டு வந்தேன் அப்படின்னா, சர்க்கரை நோய் பற்றிய பயம் எனக்கு. ஏன்னா சர்க்கரை நோயில் என்னென்ன சைடு எஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிறது A to Z எனக்கு தெரியும். அதனால தான் பயத்தில் எதையாவது பண்ணி கீழே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நானே சொந்தமாக நிறைய ரிசர்ச்லாம் பண்ணி, சரி இந்த இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி ஃபாஸ்டிங் ஆரம்பித்து சர்க்கரை அளவை கொண்டு வந்துட்டேன். இப்போ நான் கொண்டு வந்த மாதிரி நீங்களும் கொண்டு வர முடியுமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக முடியும். இப்போ இந்த வீடியோ முக்கியமாக பெண்களுக்கு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு கேள்வி நான் நிறைய பேர்த்துட்டு கேட்பேன். அந்த கேள்விக்கு நிறைய பேர்த்துட்டு சரியான பதிலே இருக்காது. சர்க்கரை அளவு 250க்கு மேலே போச்சுன்னா உடம்புல எந்த பார்ட்ஸ் பாதிப்படையாது அப்படின்னு ஒரு பார்ட்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் ஒரு 100 பேர்த்துட்டு கேட்டிருப்பேன். யாருக்குமே சரியான பதில் தெரியாது. பதில் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். சர்க்கரை அளவு 250க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா உடம்புல பாதிப்படையாத பார்ட்டே கிடையாது. நீங்கள் எந்த பார்ட்ஸ் வேணாலும் சொல்லுங்கள். கண், காது, மூக்கு, வாய், லிவரு, கிட்னி, பேன்கிரியாஸ், எதை வேணாலும் சொல்லுங்கள். 250க்கு மேலே போயிடுச்சுன்னா ஏதோ ஒரு வகையில் அங்கே ஒரு பாதிப்பு அடையத்தான் செய்யும். அது அப்படியே அந்த 250 கொஞ்சம் நாளைக்கு இருந்துச்சு அப்படின்னா அந்த பாதிப்பு அதிகமாக ஆரம்பிச்சிடும். அது எங்கே போய் முடியும்னு கேட்டிங்கன்னா, இந்த கால்லாம் விரலை வெட்டி எடுப்பாங்க. கால் கருப்பாயம் தெரியுங்களா? அது எதுக்கு டாக்டர் உடனே வெட்டி எடுக்கணும்பாங்க. ஏன் அப்படின்னா அந்த விரலை ரிமூவ் பண்ணல அப்படின்னா பக்கத்து விரலுக்கும் பரவ ஆரம்பிச்சிடும். இப்போ பெருவிரலில் பரவுது, அந்த பெருவிரலை எடுக்கலை அப்படின்னா அதுக்கு பக்கத்தில் இருக்கிற விரலுக்கும் போக ஆரம்பிச்சிடும். அதனால தான் இம்மிடியேட்டாக எடுங்க அப்படிம்பாங்க. உடம்புலேயே ஸ்ட்ராங்கான பார்ட் எதும்பாங்கன்னா அந்த பல்லு மேலே இருக்கிற எனாமல் சொல்லுவாங்க. அது முதல் கொண்டு பாதிக்கும். தலைமுடியிலிருந்து பாதங்கால் வரைக்கும் ஒரு பார்ட்ஸை விடாது. சில சர்க்கரை நோயெல்லாம் பார்த்திங்கன்னா உடம்பு பூரா வலிக்குது அப்படிம்பாங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப இதாகிட்டுருக்குன்னு அர்த்தம், டேஞ்சராக போயிட்டுருக்குன்னு அர்த்தம். இப்போ இது ஏன் சொல்கிறேன் குறிப்பாக பெண்களுக்குன்னா, பெண்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்னா, மாத்திரை போட்டால் சரியாயிரும், வாக்கிங் போனால் சரியாயிரும் அப்படிங்கிற மாதிரி இது கொஞ்சம் ஈஸியாக எடுத்துக்குவாங்க. சர்க்கரை நோய் அப்படிங்கிறது ஈஸியாக எடுத்துக்கிற விஷயம் கிடையாது. இதை நீங்கள் ஆரம்ப இடத்துலே சர்க்கரை நோயை பார்த்து பயப்படணும். பயப்பட்டிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு சரி ஏதாவது ஒரு சொல்யூஷன் தேடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பீங்க. ஏதாவது ஒன்று சின்சியராக ஃபாலோ பண்ணுவீங்க. இல்லை அப்படின்னா இப்போ அவங்க பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றுக்கு காரணம் சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்க. இப்போ நான் கல்யாணத்துக்கு போனேன், அங்கே பாயாசம் கொடுத்தாங்க, அங்கே போனேன் கேக் கொடுத்தாங்க, வேறு ஒரு ஃபங்க்ஷனில் எனக்கு போனாங்க ஸ்வீட் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்க. இந்த ஃபங்க்ஷன்லாம் காரணம் காட்ட ஆரம்பிச்சிடுவாங்க. தீபாவளி வந்துச்சு, பொங்கல் வந்துச்சு, அது வந்துச்சு, இது வந்துச்சு அப்படிம்பாங்க. இதெல்லாம் வருஷம் வருஷம் வர்றது தான். அதே மாதிரி ஒவ்வொரு விசேஷம், கல்யாணம், காது குத்து, கெடா வெட்டு, இதெல்லாம் வந்துக்கிட்டே தான் இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம வாயை கட்டுப்படுத்தி தான் இதை கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியும். நம்ம காரணத்தை தேடக்கூடாது. இன்றைக்கி ஒரு நாள் இது ஒரு முக்கியமான ரீசன், இன்றைக்கி சாப்பிட்டு நாளைக்கு பார்த்துக்கலாம், அதை அப்படி இப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணுற அந்த வேலையே இருக்கக்கூடாது. ஏன் இப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, சர்க்கரை நோயை பார்த்து அவங்களுக்கு பயம் இல்லை. அதுதான் பிரச்சனையே. அப்போ பயம் வரணும். நீங்கள் யாராருக்கெல்லாம் பயம் வரலையோ, உங்களுக்கு எப்படி பயம் வரணும்னா, அதுக்கு பயத்தை எப்படி வர வைக்கிறேன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் உங்கள் ஊரில் சர்க்கரை வியாதிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க நல்லா பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போங்க. நல்லா பீக் ஹவரில் போனீங்கன்னா அங்கே ஒரு வெயிட்டிங் ஹாலில் ஒரு 50 பேர் உட்காந்துருக்காங்க. அந்த 50 பேர்த்து காலை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. காலை கண்டினியூஸாக பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா, ஒரு 4 நாள் போய் பார்த்து வந்தீங்கன்னா உங்களுக்கு பயம் ஆட்டோமேட்டிக்காக வரும். அட இவ்வளோ மோசமான அப்படின்னு சொல்லிட்டு காலை பார்த்தீங்கன்னா, ஒரு 10 பேர் அங்கே சுகர் பேஷண்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயம் ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிச்சிடும். நீங்களே ஏதாவது ஒரு டயட்டோ இல்லை ஏதாவது ஒன்று ஃபாலோ பண்ணி சர்க்கரை நோயிலேருந்து வெளியே வந்துடுவீங்க. இதை பற்றி நிறைய இந்த சேனலில் பேசுவோம். பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.